ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காலரு 1/4 காலரு. இது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதை லைட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெவி திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இது லாங் காலரு, இது ஷார்ட் காலர். இதில் 2 வெரைட்டிஸ். இதில் திக்னஸ் லைட் ஹெவி 2 இருக்குது. லாங் ஷார்ட்டுன்னு 2 இருக்குது. ஜிஐ, பிராஸ், எஸ்எஸ். இது எஸ்எஸ் கோட்டடு. இந்த மாதிரி வெரைட்டியில் இருக்குது. 4-5 வெரைட்டியில் இருக்குது. எம்எஸ்எஸ்லையும் கிடைக்கும். இது கம்பெனியில் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு நல்லா லைஃப் வரும். ஹெவி டைட் வச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது ப்ரெஷருக்கு தாங்கும். பட்டு ஹெவி டைட் வைக்கும்போது திக்னஸ் கம்மியாகிறதுனால கட் ஆகிறதுக்கு ப்ரோக்கன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நிறையா மைனஸ் பார்ட் என்ன வருதுன்னு நம்மளுக்கு ஹெவி டைட் வச்சாங்கன்னா கட் ஆயிரும். இதில் தான் மேஜராக ப்ராசஸில் நமக்கு ஃபால்ட் ஆகிறது. ஸோ நீங்கள்